ஸ்டோரி பாக்ஸ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அழகான காட்டில் ஒரு அன்பான காக்கை குடும்பம் வசித்து வந்தது. ஒரு நாள் காக்கை குடும்பம் வசித்து வந்த மரத்தின் கீழ் ஒரு கரு நாகப்பாம்பு புதிதாக வசிக்க வந்தது. கரு நாகப்பாம்பு காக்கைகளிடம் அதனை அறிமுகப்படுத்திக் கொண்டது. நண்பர்களே, எனது பெயர் தங்கராஜ். நான் இன்றிலிருந்து உங்களது மரத்தின் கீழ் வசித்துக் கொள்கிறேன். நான் உங்களது கூட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நீங்கள் உணவு தேட சென்று வாருங்கள். பாம்பின் பேச்சை கேட்ட காகங்கள் மகிழ்ச்சியாக உணவு தேடி சென்றது. ஆனால் கெட்ட எண்ணம் கொண்ட பாம்பு பறவைகள் உணவு தேடிச் சென்ற பின் மரத்தின் பின்னால் சென்று மரத்தில் ஏறி பறவையின் கூட்டிலிருந்த முட்டைகளை தின்றது. மாலை கூட்டிற்கு வந்த காகங்கள் கூட்டில் முட்டைகள் இல்லாததை பார்த்தது. பெண் காகம் பாம்பும் அங்கு இல்லாததை பார்த்து பாம்புதான் முட்டைகளை தின்றுவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்று ஆண் காகத்திடம் அழுது கொண்டே சொன்னது. விஷமுள்ள பாம்புடன் நாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. வேறு இடத்திற்கு சென்று விடலாம். அதற்கு ஆண் காகம், விஷமுள்ள பாம்புடன் நம்மால் சண்டை போட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக நாம் இந்த காட்டை விட்டு செல்ல வேண்டியது இல்லை. அறிவில் சிறந்த பல நண்பர்கள் எனக்கு உள்ளனர். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு வழிகாட்டுவார்கள். நான் எனது நரி நண்பனை சந்தித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு ஆண் காகம் சென்றது. காகத்தை பார்த்த நரி, நண்பா, எப்படி இருக்கிறாய் என கேட்டது. அதற்கு காகம் அழுது கொண்டே பாம்பு செய்த துரோகத்தை சொன்னது. சிறிது நேரம் யோசித்த நரி காகத்திடம், துரோகம் செய்த பாம்பினை அறிவை பயன்படுத்தி தண்டிக்கலாம். நீ மனம் தளராதே நண்பா, நான் கூறும் அறிவுரைப்படி செயல்படு என்று நரி காகத்திடம் திட்டத்தினை சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. காகம் நரி சொன்னபடி ஒரு நாள் காட்டினை தாண்டியுள்ள நகரிலுள்ள அரண்மனையில் இருக்கும் பெண்கள் குளிப்பதற்கு போகும்போது கழட்டி வைக்கும் முத்து மாலைகளை எடுத்து வந்து பாம்பின் புற்றில் போட்டது. முத்து மாலைகள் காணாமல் போவதை அனைவரும் தேடிக்கொண்டிருந்தனர். அடுத்த நாள் நரி சொன்னபடி குளித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் பார்க்கும் பொழுது ஒரு முத்து மாலையை காகம் எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. பெண்கள் கத்தியதை பார்த்த அரண்மனை காவலர்கள் காகத்தை பின்தொடர்ந்து சென்றனர். காகம் காவலர்கள் பார்க்கும்போது பாம்பு புற்றில் போட்டுவிட்டு மரத்தில் சென்று அமர்ந்து கொண்டது. காவலர்கள் முத்துமாலையை எடுக்க வந்தபோது பாம்பு வெளியே வந்தது. காவலர்கள் பாம்பை அடித்து கொன்றுவிட்டு முத்துமாலைகளை எடுத்து சென்றனர். கெட்ட எண்ணம் கொண்ட பாம்பு அழிந்ததால் அதே கூட்டில் காகங்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது. இந்த கதையின் மூலம் புத்திசாலித்தனமும் நண்பர்களின் ஆலோசனையும் ஆபத்தை வெல்ல உதவும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.